guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 11th NCERT லைன் பை லைன் சீரீஸ்ல கிங்டம் ஃபங்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா கிங்டம் ஃபங்கையோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். கிங்டம் ஃபங்கையோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம முன்னாடி கிளாசிஃபிகேஷன்லேயே பார்த்தோம். ஃபங்கையில் இருக்கிற எல்லா ஆர்கானிசமுமே பார்த்தீங்கன்னா ஹெடிரோட்ராஃபிக் ஆர்கானிசம் தான். ஹெடிரோட்ராஃபிக் ஆர்கானிசம் அப்படின்றது அவங்களோட ஃபுட்டு வந்து மற்ற ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அதுதான் ஹெடிரோட்ராஃபிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். சில ஃபங்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஈரமான மண்ணில் ஈரமான பிரெட்ல வந்து இருப்பாங்க. சிலதெல்லாம் ரொம்ப பழுத்த ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து இருப்பாங்க. சில ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில ஃபங்கை அப்படின்றது டிசீஸ் கிரியேட்டட் பண்ணக்கூடிய ஃபங்கையா இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா அப்படின்னா மஷ்ரூம், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் ஃபங்கைல ஈஸ்ட் தான் வந்து நம்ம பிரெட் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மஸ்டர்ட் லீவ்ஸ்ல ஒயிட் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பாரசிட்டிக் ஃபங்கஸ்னால உருவாகிறது. சில ஃபங்கை பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்க்கும் சரி அனிமல்ஸ்க்கும் சரி டிசீஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் புக்சீனியா அப்படின்றது வீட் ரஸ்ட். அந்த வீட் ரஸ்ட் அப்படின்ற டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய ஃபங்கை இஸ் புக்சீனியா. அண்ட் சிலது எல்லாமே ஆன்டிபயோட்டிக்ஸோட சோர்ஸாக இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பெனிசிலியம். ஸோ அப்படி ஃபங்கை வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஏர், வாட்டர், சாயில், அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் இது மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால ஃபங்கையை காஸ்மோபாலிட்டன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் அண்ட் ஹியூமிடான ஏரியாஸ்ல தான் இவங்க வந்து க்ரோ ஆவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல். இப்போ நாம நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரலாம். ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் அண்ட் சிலதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும். இவங்க உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமா ரொம்ப தின்னா இருக்கிற ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை வந்து நம்ம ஹைஃபே அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எம்சிக்யூ. ஓகே, நான் எம்னு மென்ஷன் பண்றேன். ஹைஃபே அப்படின்றது இவங்க உடம்புல லாங் ஸ்லெண்டர் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதான் நம்ம ஹைஃபேன்னு சொல்லுவோம். இந்த குரூப் ஆஃப் ஹைஃபேவை கம்பைன் பண்ணி சொல்றது தான் மைசீலியம். இதுவும் பார்த்தீங்கன்னா நீட் எம்சிக்யூ. சில ஹைஃபே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி நியூக்ளியேட்டட் சைட்டோபிளாசம் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஹைஃபேவை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சீனோசைட்டிக் ஹைஃபே அப்படின்னு சொல்லுவோம். சிலவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்பரேஷன்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஃபங்கை ஹைஃபே அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ் வால்ஸ் மாதிரி இருக்கும். இதை வந்து செப்டே அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஹைஃபேவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சில ஹைஃபே வந்து கண்டினியூஸ் டியூப்ஸா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மல்டி நியூக்ளியஸ் கொண்ட சைட்டோபிளாசம் இருக்கும். அதை நம்ம சீனோசைட்டிக் ஹைஃபே அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எம்சிக்யூ. அண்ட் சிலதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செப்டே ஆர் கிராஸ் வால்ஸும் இருக்கும் ஹைஃபேல. இதுவும் எம்சிக்யூ தான். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான எம்சிக்யூ என்ன அப்படின்னா ஃபங்கையோட செல் வால் கைட்டின் அண்ட் பாலிசாக்கரைட்ஸால உருவானது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான எம்சிக்யூ. நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபங்கை வந்து ஒரு ஹெட்டிரோட்ராஃபிக் ஆர்கானிசம். அந்த ஹெட்டிரோட்ராஃபிக் வந்து சாப்ரோஃபைட்ஸா இருக்கலாம், பாரசைட்ஸா இருக்கலாம், சிம்பையாண்டா இருக்கலாம். சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்றது நான் முன்னாடி வீடியோலே சொன்ன மாதிரி ஒரு டெட் ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணி அதுல இருக்கிற ஆர்கானிக் மேட்டரை எடுத்துக்கிறது தான் சாப்ரோஃபைட்ஸ். பாரசைட்ஸ் அப்படின்றது ஒரு உயிருள்ள ஆர்கானிசம். அது பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் யாரா வேணாலும் இருக்கலாம். அதுல இருந்து டிபெண்ட் பண்ணி ஃபுட் எடுத்துக்கிறது பாரசைட்ஸ். சிம்பயான்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ வந்து ஃபங்கையும் ஆல்கேவும் வந்து ஹெட்டிரோட்ராஃபா இருக்கு அப்படின்னா ஃபங்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆல்கே வந்து கொடுக்கும். அண்ட் ஆல்கேக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து ஃபங்கை வந்து கொடுக்கும். அப்படியே ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். அதான் நம்ம சிம்பயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து ஆல்கேவோட இருக்கிறது நம்ம லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஹையர் பிளான்ட்ஸ் எல்லாமே மைக்கோரிசா, அதாவது நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் இந்த மாதிரி ப்ராசஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஹெட்டிரோட்ராஃபிக் கண்டிஷன்.
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க உடம்புல இருக்கிற பார்ட்ஸ வச்சு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்ப வந்து நம்ம பார்க்க போறது ரீப்ரொடக்ஷன். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்மென்டேஷன் ப்ராசஸ், ஃபிஷன், பட்டிங் இந்த மாரி ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். இத நீங்க கிளாஸ் 11த்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நான் பிளேலிஸ்ட்ல லிங்க்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்றேன். ஸோ அது நீட் ரிலேட்டடா இல்லனாலும், தமிழ்நாடு சமச்சீர் கல்வி சிலபஸ்ல வந்து இத பத்தி டீட்டெயிலா இருக்கும். அந்த லெசனோட லிங்க்க வந்து நான் போஸ்ட் பண்றேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன் மூலமா நடக்கிறது. அத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னா, கொனிடியா ஆர் ஸ்பொரான்ஜியோஸ்போர்ஸ் ஆர் ஜூஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எது மூலமானா ஊஸ்போர்ஸ், ஆஸ்கோஸ்போர்ஸ் அண்ட் பெசிடியோஸ்போர்ஸ். இந்த டிஃபரண்ட் ஸ்போர்ஸ் எதனால உருவாகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்காக தான் உருவாகும். ஸோ ஒவ்வொன்னும் ஒரு ஒரு டிஸ்டிங்க்ட் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அத நம்ம ஃப்ரூட்டிங் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே எம்சிக்யூ டைப். அதாவது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்னா ஃப்ராக்மென்டேஷன், ஃபிஷன், பட்டிங். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா கொனிடியா ஆர் ஸ்பொரான்ஜியோஸ்போர்ஸ் ஆர் ஜூஸ்போர். எல்லாமே ஒரே நேம் தான். பட் ஆல்சோ கால்ட் அஸ் அந்த மாரி கேட்கலாம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து oospores, ascospores அண்ட் பெசிடியோஸ்போர்ஸ். செக்ஷுவல் சைக்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மோகேமி அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. கேரியோகேமின்ற ப்ராசஸ் இருக்கு. 2 மொட்டைல் ஆர் நான் மொட்டைல் அப்படின்னா, மொட்டைல் அப்படின்னா ஈஸியா மூவ் ஆகும். நான் மொட்டைல் அப்படின்றது மூவ் ஆகாது. 2 மூவ் ஆகுற கேமெட்ஸோ, இல்ல 2 நான் மூவபிளா இருக்கிற கேமெட்ஸோ, அதுல இருக்கிற புரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆகுற ப்ராசஸ பிளாஸ்மோகேமி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் 2 நியூக்ளியர் ஃபியூஸ் ஆகுற ப்ராசஸ கேரியோகேமி அப்படின்னு சொல்லுவோம். ஜைகோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மியோட்டிக் டிவிஷன் மூலமா ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வந்து கிடைக்குது. அதாவது என் ஸ்போர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, செக்சுவல் சைக்கிள். இப்போ ஒரு ஃபங்கஸ் வந்து செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும்போது, 2 ஹாப்ளாய்ட் ஹைஃபே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூஸ் ஆகி நமக்கு என்ன ஆகும் அப்டின்னா, டிப்ளாய்ட் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சிலதெல்லாம் வந்து ஃபியூஸ் ஆன உடனே டிப்ளாய்ட் செல்ஸ் ஃபார்ம் ஆகுறது உண்டு. சிலது என்ன ஆகும் அப்டின்னா, ஆஸ்கோமைசிட்ஸ் அண்ட் பெசிடியோமைசிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டைகாரியோட்டிக் ஸ்டேஜ்ன்னு இருக்கும். அதாவது ஒரு செல்லுல 2 நியூக்ளியை வந்து இருக்கும். அந்த கண்டிஷன டைகாரியான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபேஸ ஃபங்கஸ்ல டைகாரியோஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து உடனே வந்து ஆகாது. சில ஃபங்கைலாம் பார்த்தீங்கன்னா, உடனே அந்த 2 ஹாப்ளாய்ட் ஹைஃபே வந்து கம்பைன் ஆன உடனே ஒரு டிப்ளாய்ட் செல் வந்து நமக்கு கிடைக்கும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ல 2 நியூக்ளியே இருக்கும். எக்ஸாம்பிள் ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ். அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்து கிரியேட் ஆகும். அத டைகாரியோஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பேரண்டல் நியூக்ளியே ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்ட் செல்லா ஃபார்ம் ஆகும். என்னானாலும் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளாய்ட் செல் ஃபார்ம் ஆகுறது தான். இந்த 2 விதத்துல ஃபார்ம் ஆகுறது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபங்கை வந்து ஃப்ரூட்டிங் பாடிஸ் அப்படின்றது என்ன? ஒவ்வொரு டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர் மூலமா டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஸ்போர்ஸ கிரியேட் பண்றது தான் ஃப்ரூட்டிங் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ் வந்து ரிடக்ஷன் டிவிஷன் மூலமா ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி லாஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மைசீலியமோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்போர் ஃபார்மேஷன், ஃப்ரூட்டிங் பாடி இதெல்லாம் பேஸ் பண்ணி நெறைய கிளாஸஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்கையோட சில எக்ஸாம்பிள்ஸ், ஃபங்கையோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்கையோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன், வெஜிடேட்டிவ், ஏசெக்சுவல், செக்சுவல் அண்ட் செக்சுவல் சைக்கிள், அதுல எப்படி டிப்ளாய்ட் செல் ஃபார்ம் ஆகுது, எப்படி ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது, அப்படி எல்லாமே நம்ம பார்த்தோம். அண்ட் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான எம்சிக்யூ. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லயும் வந்து கேட்டிருக்காங்க. இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.